சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, என்ன வேண்டுதலா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. எங்க 2 பேராலையும் முடியும். நாங்க செஞ்சு முடிச்சிருவோம். இத பாருமா, உங்களை பார்த்தா பணக்கார வீட்டு பிள்ளைங்க மாதிரி தெரியுது. உங்களால முடியுமான்னு தெரியலையே. ஐயா, நாங்க செய்யறோங்க ஐயா. என்னன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நாங்க 2 பேரும் செய்யறோங்க ஐயா. அம்மா, நீங்க மடிப்பிச்சை எடுக்கணும். மடிப்பிச்சையா? இது உங்களுக்கான வாழ்க்கைய நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற கண்டத்திலிருந்து காப்பாத்திக்க அம்மன் உங்களுக்கு கொடுக்கிற சோதனை. ஏன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புன்னு கூட நினைக்கலாம். உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு ஒரு ஜோசியர் சொன்னதா சொன்னீங்கல்ல. எப்பவுமே மனுஷங்க தன் உயிரை விட தங்களோட கௌரவம் பெருசுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா எல்லா உயிரையும் மதிக்கணுங்கிறதுக்காக அம்மன் கொடுக்கிற சோதனை இது. நீங்க இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கணும். உங்களால மத்தவங்க கிட்ட கை நீட்டி யாசகம் வாங்க முடியுமா? முடியுங்க ஐயா. என்னம்மா, உங்க கணவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரேம்மா. எனக்காக அவரு செய்வாருங்க ஐயா. நாங்க கண்டிப்பா மடிப்பிச்சை எடுக்கிறோம். யாசகம் வாங்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. மனச கல்லாக்கிக்கிட்டு மத்தவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கும்போது அவங்க உங்களை பரிதாபமா பாக்கும்போது அம்மன் உங்க பாவத்தை தீர்ப்பா. ஆனா அதுக்கு நீங்க உங்க குடும்பத்தை மறந்து உங்க செல்வாக்க மறந்து கை நீட்டி யாசகம் வாங்கணும். சரிங்க ஐயா, இன்னைக்கு பூரா மடிப்பிச்சை எடுத்து எங்க வேண்டுதலை நிறைவேற்றுவோம். ஒரு நிமிஷமா, நீங்க யாசகம் வாங்கறது மட்டும் முக்கியம் இல்ல. உச்சிகால பூஜை முடியறதுக்குள்ள 501 ரூபா சேர்த்து அது அம்மன் உண்டியல்ல போடணும். 501 ரூபாயா? ஐயா, என்கிட்ட காசு இருக்கு ஐயா. என் காசை உண்டியல்ல போடலாமா ஐயா? அதெல்லாம் போடக்கூடாது. உங்க பணம் உங்களை காப்பாத்தலன்னு தானே இங்க வந்து அம்மனை வேண்டிக்கிறீங்க. இந்த அம்மன் உங்களை காப்பாத்தணும்னா 2 பேரும் கோயில் வாசல்ல நின்னு யாசகம் கேட்கணும். அப்படி யாசகம் வாங்கின பணத்தை தான் இந்த உண்டியல்ல போடணும். ஐயா, நாங்க யாசகம் வாங்கி உண்டியல்ல காசு போடுறோம். மறந்துடாதீங்க, உச்சிகால பூஜை முடியறதுக்குள்ள 501 ரூபா சேர்த்து உண்டியல்ல போடணும். அப்பதான் அம்மன் உங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். சரிங்க ஐயா. வாராம் போலாம். தர்மம் பண்ணுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. ஏன் சாந்தி, அவங்க ஏன் கோயில் வாசல் இப்படி நின்னு தர்மம் வாங்கிட்டு இருக்காங்க? அடுத்த வேண்டுதல் இதுவாதான் இருக்கும். வேண்டுதலுக்காக கோயில் வாசல் நின்னு, அதுவும் மத்தவங்கிட்ட கையேந்திர அளவுக்கு இவங்க போயிட்டாங்களே. இவங்க வேண்டுதல் முழுசா முடியக்கூடாது. எப்படியாவது தடுத்தடணும். ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா, யாசகம் பண்ணுங்கம்மா. அம்மா, அம்மா. யாசகம் வாங்குறது மட்டுமே இவங்க வேண்டுதலா இருக்காது. இதுல வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். ஏய், நீ ஒண்ணு பண்ணு. இத பத்தி பூசாரி கிட்ட நைஸா போய் விசாரிச்சுட்டு வா. சரிங்க. ராம், இந்த வேண்டுதலை நானே செஞ்சு முடிக்கிறேன். நீ போய் கோயிலுக்குள்ள வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்.
போறாம். உன்னால இத செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ பெரிய இடத்து பையன், உன்னால யார்கிட்டயும் கை நீட்ட முடியாது. நான் ஆசிரமத்துல வளர்ந்தவராம். அங்க எங்களுக்கு போட்டுக்க துணி கூட சரியா கிடைக்காது. யாராவது பாவம் பார்த்து அவங்களோட பழைய துணிய கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதைத்தான் போட்டுப்போம். அப்புறம் பெரிய மனசுள்ளவங்க குடுக்கற காசுல தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ராம். என்னால இந்த வேண்டுதலை சாதாரணமா செஞ்சு முடிச்சிட முடியும். நீ போய் உள்ள இரு, நான் பாத்துக்கிறேன். போறாம், நான் வேண்டுதலை முடிச்சிட்டு வரேன். அம்மா அம்மா மடிப்பிச்சை போடுங்கம்மா. அம்மா ராம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராம்? இல்ல மீனா, எனக்காக தானே இதெல்லாம் செய்யற. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? ஐயா 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 அம்மா 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 யாசகம் மடிப்பிச்சை போடுங்கம்மா. யாசகம் போடுங்கம்மா. ஐயா சொல்லுங்கம்மா. ஆ, அங்க கேட்ல நின்னு யாசகம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஆ, ஆ, ஆ. அவங்களுக்கு என்ன வேண்டுதல்? அவங்களோட கால நேரம் சரியில்லாம இருக்குமா, அது சரியாகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க. முதல் நாள் வேண்டுதலை சொன்னேன், அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆ, 2வது நாள் வேண்டுதலா 501 ரூபாய் யாசகம் எடுக்க சொன்னேன். ஆனா இது வரைக்கும் யாரும் யாசகம் போடல. அவங்கள நினைச்சா பாவமா இருக்குமா. ஆ, சரிங்க ஐயா. சரிம்மா. அம்மா, சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு. உச்சிக்கால பூஜை முடிய போகுது. சன்னதியை மூட போறேன். உங்களால இந்த வேண்டுதலை முடிக்க முடியலம்மா. பூசாரி என்ன சொன்னாரு? இன்னைக்கு உச்சிக்கால பூஜைக்குள்ள 501 ரூபாய் சேர்த்து உண்டியல்ல போடணுமா? அப்பாடா, நான் கூட இவங்க 2 பேரோட வேண்டுதலை எப்படிடா கெடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கடவுளே ஒரு நல்ல வழி காமிச்சிட்டாரு. ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நீங்களும் காலையில இருந்து யாசகம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களால 10 ரூபா தான் சேர்க்க முடிஞ்சது. இன்னும் 5 நிமிஷத்துல எப்படிமா 501 ரூபா சேர்ப்பீங்க? நாம எதுவுமே செய்ய தேவையில்லை. இவங்களே அவங்க வேண்டுதல்ல கண்டிப்பா தோத்துருவாங்க. எப்படி? உச்சிக்கால பூஜைக்குள்ள 501 ரூபா சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஐயா எனக்கு அந்த அம்மன் மேல நம்பிக்கை இருக்குங்க ஐயா. என்ன அந்த அம்மன் கைவிட மாட்டா. அம்மா, இன்னும் 5 நிமிஷம் பார்த்துட்டு சன்னதியை மூடிடுறேம்மா.